அன்பில் தர்மலிங்கம் 1919ஆம் ஆண்டு திருச்சி மாவட்டத்தில் பிறந்தார் அன்பில் தர்மலிங்கம். தந்தை பெரியார் கொள்கை வழியில் பேரறிஞர் அண்ணாவை தலைவராகவும் கலைஞரை தோழனாகவும் கொண்ட இவர் வாழ்நாள் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழக இயக்கத்திற்காகவே பாடுபட்டவர். திருச்சி மாவட்ட செயலாளராக தர்மலிங்கம் இருந்தபோது அவர் முன்னிருந்து நடத்திய திமுகவின் 2வது மாநில மாநாட்டிற்கு அன்பில் அழைக்கிறார், அனைவரும் வாரீர் என தொண்டர்களுக்கு அண்ணா கடிதம் எழுதினார். 1962 மற்றும் 1980ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் லால்குடி தொகுதியில் இருந்தும் 1971 தேர்தலில் திருச்சி தொகுதியில் இருந்தும் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுகவின் அமைச்சரவையில் வேளாண் துறை, உள்ளாட்சித்துறை, செய்தி மக்கள் தொடர்பு துறை, வருவாய்த்துறை என அனைத்து துறைகளிலும் பொறுப்பேற்று கழகத்தின் தூணாகவும் கொள்கை வீரனாகவும் இருந்தார் அன்பில் தர்மலிங்கம். கலைஞரின் நட்பு அடையாள சின்னமாக இருந்த அன்பில் தர்மலிங்கம் 1993ஆம் ஆண்டு இயற்கை எய்தினார். இவரின் நினைவாக திருச்சியில் அன்பில் தர்மலிங்கம் சிலை கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டது. அவர் பெயரில் வேளாண் மற்றும் ஆராய்ச்சி நிலைய கல்லூரியும் நிறுவப்பட்டது. மேலும் லால்குடி பேருந்து நிலையம் அருகே 7 அடி உயர வெண்கல சிலையும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. திமுக தகவல் தொழில்நுட்ப அணி கொண்டாடும் திராவிட மாதம்.